ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்க்குறீங்க? இந்த வீடியோ போன வீடியோக்கு கண்டினியூஷன். மிஸ் பண்ணாம பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஞ்சாவது ஐட்டம் அடை. ஒரு அடை 40 கிராம், 200 இருந்து 300 கலோரிஸ் இருக்கு. பருப்புல அடை செய்யறதை விட கருப்பு உளுந்து, பாசிப்பருப்பு, கேழ்வரகு, கம்பு இதுல எல்லாம் நீங்க அடை செய்யறது நமக்கு ரொம்ப நல்லது. செய்யக்கூடிய அடையில ஒனியன், முருங்கை இலை சேர்த்து செய்வது ரொம்ப நல்லது. அடை இன்டேக் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம அவியல் கூட தான் இன்டேக் பண்ணணும். அவியல்ல நம்ம வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிருப்போம், பிளஸ் கர்டும் ஆட் பண்ணிருப்போம். கர்ட் ப்ரோபயோட்டிக், நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆறாவது ஐட்டம் புட்டு கடலைக்கறி. 100 கிராம் புட்டுல 300 இருந்து 350 கிராம் கலோரிஸ் இருக்கு. 40 கிராம் கடலைக்கறியில 100 இருந்து 150 கலோரிஸ் இருக்கு. அதனால புட்டும் கடலைக்கறியும் அளவோடு தான் நம்ம இன்டேக் பண்ணணும். ஒயிட் ரைஸ்ல புட்டு இன்டேக் பண்ணதை விட சிவப்பு அரிசி, சிறுதானியத்துல புட்டு செய்து சாப்பிடுறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஏழாவது ஐட்டம் இடியாப்பம். ஒரு மீடியம் சைஸ் இடியாப்பத்துல 60 கலோரிஸ் இருக்கு. 2 இடியாப்பம் நம்ம இன்டேக் பண்ணலாம். அதுவும் அதுக்கு கூட வெஜிடபிள் குருமா கண்டிப்பா இருக்கணும். எட்டாவது ஐட்டம் ஆப்பம். ஒரு ஆப்பத்துல 100 கலோரிஸ் இருக்கு. 100 ml கோகனட் மில்க்ல 150 கலோரிஸ் இருக்கு. ஒரு சிலர் ஆப்பத்துக்கு கோகனட் மில்க் தான் இன்டேக் பண்ணுவாங்க. ஒரு சிலர் குருமா எடுத்துப்பாங்க. இந்த கோகனட் மில்க் வச்சு சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் பால்ல MCT, அதாவது மீடியம் செயின் ட்ரைகிளைசரைடுன்னு சொல்லக்கூடிய இது இருக்கு. இது நம்மளோட ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. லாரிக் ஆசிடும் விட்டமின் சியும் இருக்கு. இது நம்மளுடைய கண்ணுக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே நேரத்துல அதிகமா இன்டேக் பண்ணாதீங்க, அளவோட இன்டேக் பண்ணுங்க. எடுக்கக்கூடிய ஃபுட்ல புரோட்டீனும் ஃபைபரும் கண்டிப்பா இருக்கணும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இன்டேக் பண்ணும்போது தான் நம்மளோட பாடியோட மெட்டபாலிசம் ஸ்டார்ட் அப் பண்ணவும், அதே நேரத்துல மென்டல் பர்ஃபார்மன்ஸையும் இன்க்ரீஸ் செய்ய முடியும். நம்மளுடைய அலர்ட்னஸ், அட்டென்ஷன், மெமரி பவர், கான்சென்ட்ரேஷன், இது ஃபோக்கஸ், இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட ஹார்மோன்ஸ் லெவலையும் பசியும் ரெகுலரேட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால என்ன ஆகும்னா நம்ம ஓவர் ஈட்டிங்கா நம்ம ப்ரிவென்ட் பண்ணுது. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க பார்ட் 1 மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு மேலேயே நான் கொடுத்துருக்கிறேன். அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா இதோட கண்டினியூஷன் பார்க்க முடியும். கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு பின் பண்ணுங்க.